ஓகே, வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. இப்போ வந்து எஸ்ஐ தேர்வுக்கு வந்து தயார்படுத்தி கொண்டு இருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்கும். ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து எஸ்ஐயில் வந்து உங்களுக்கு மினிமமாக கேட்பாங்க. ஸோ 4 to 5 கொஸ்டின் வந்து மினிமமாக உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அது வந்து எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அதை எங்கேருந்து படிக்கிறது எப்படி படிக்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் விவசாயம், ஸோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தொழில் வளர்ச்சி, ரூரல் டெவலப்மெண்ட் கிராமப்புற வளர்ச்சி, ஸோ பிரைஸ் பாலிசி விலை கொள்கை, பணவீக்கம், மக்கள் தொகை மற்றும் வேலைவாய்ப்பின்மை பிரச்சனை, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி, 5 ஆண்டு திட்டங்கள் மற்றும் அது தொடர்புடையான தலைப்புகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 11th புக். ஸோ 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 7லேருந்து 11 வரைக்கும் படிக்கணும். 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் 7வது லெசன்லேருந்து 11வது லெசன் வரைக்கும் படிக்கணும். ஸோ 12th எக்கனாமி அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெசன் 6லேருந்து லெசன் 10 வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். லெசன் 6லேருந்து லெசன் 10 வரைக்கும் இதை கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இது போக 6th to 10th வந்து ஒன்ஸ் நீங்கள் ரீட் அவுட்டிங்னாலே போதும். ஸோ அதில் வந்து பெருசாக உங்களுக்கு கண்டென்ட் எதுவுமே இருக்காது. ஸோ 11th புக்கில் ஒரு 5 லெசன், 12th புக்கில் ஒரு 5 லெசன். ஸோ மொத்தமாக இந்த 10 லெசன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் தான் வரும். ஸோ இந்த 400 பாயிண்ட்ஸை ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி அண்டர்லைன் ஆர் பாக்ஸ் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா செகண்ட் டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 டே போதும் எக்கனாமிக்ஸை ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக போய் டெஸ்ட் எழுதிடலாம். நீங்கள் கான்செப்டுவலாக எதுவுமே படிக்க தேவையில்லை, எல்லாமே வந்து நிறைய படிக்கணும், பட் எதையுமே டீப்பாக படிக்க தேவையில்லை. ஸோ அதுதான் வந்து எக்கனாமிக்ஸோடது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா எல்லாமே உங்களுக்கு 11th புக்லேயும் 12th புக்லேயும் டைரெக்டாக கவர் ஆகும். ஸோ ஒன்ஸ் அதை ரீட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இப்போ நம்ம எக்கனாமிக்ஸை பற்றி பேசிக்காக என்ன இருக்குது, எக்கனாமிக்ஸ்னா என்ன, ஸோ அதில் என்ன சொல்ல வராங்க, ஸோ இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் யார் யார், ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமிக்ஸ் யார் யார் அப்படின்றத மட்டும் நம்ம ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஸோ வந்து நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா வாட் இஸ் எக்கனாமிக்ஸ், ஒய் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம் என்றால் என்ன, ஏன் பொருளாதாரம் படிக்க வேண்டும், பொருளாதாரத்தின் வரலாறு, இது 3 தான் வந்து நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்ப்போம் என்னன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸுங்கிற வேர்டு எந்த சொல்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா கிரேக்க சொல்ல இருந்து வந்துச்சு. ஸோ கிரேக்க சொல்ல ஒய்கோனாமிக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட். ஸோ அதை வந்து எப்படி காசை வந்து மேலாண்மை பண்றது, ஸோ வீட்டோட வரவு செலவு திட்டத்தை எப்படி நம்ம மேனேஜ் பண்றோமோ ஸோ அதவே ஒரு நாட்டுக்கு எடுத்தோம் அப்படின்னா ஸோ அதுதான் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் அது கிரீக் சொல்ல இருந்து தான் வந்துச்சு. இந்த சொல்ல ஃபர்ஸ்ட் காயின் பண்ணது யாரு அப்படின்னா ஆல்ஃபிரட் மார்ஷல். ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற சொல்ல முதல்ல வந்து சொன்னவர் யாரு அப்படின்னா ஆல்ஃபிரட் மார்ஷல் தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுதான் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்னா சிம்பிள், வரவு செலவை பத்தி படிக்கிறது. வீட்டுக்கு வரவு செலவை பத்தி படிச்சா வந்து அது பட்ஜெட்டு. ஸோ அதவே நாட்டுக்கு வரவு செலவு பத்தி படிச்சா வந்து அது வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இதை காயின் பண்ணது ஆல்ஃபிரட் மார்ஷல். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு வந்து டெய்லர் கிரவுன் அப்படின்ற ஒரு நல்ல டெஃபினிஷன் ஒன்று சொல்லியிருப்பாரு. என்னன்னா எக்கனாமிக்ஸ் இஸ் எவ்ரிவேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக்ஸ் கேன் ஹெல்ப் யூ மேக் பெட்டர் டெசிஷன் அண்ட் ஐடியா ஹாப்பியர் லைஃப். ஸோ வந்து பொருளியல் எங்கும் நிறைந்திருக்கிறது. பொருளியலின் புரிதல் நல்ல முடிவுகளை எடுக்கவும் அதற்கான வாழ்வை பெறவும் ஆனந்தமான வாழ்வை பெறவும் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வந்து தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ டெய்லியும் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 150 ரூபா செலவாகும். ஸோ இதுவே ஒரு டீ குடிக்கிறீங்கன்னா ஒரு 10 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவாகும். ஸோ மாதம் வந்து உங்களுக்கு இதுக்கே வந்து 4500 கிட்ட வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ 4500 ப்ளஸ் வந்து ஒரு 300 ஒரு 5000 கிட்ட உங்களுக்கு செலவாகும். ஸோ ஒரு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 20,000 கிட்ட செலவாகும். ஸோ இதுவே நீங்கள் ஒரு குக்கை ஹையர் பண்ணீங்க அப்படின்னா அந்த குக்குக்கு வந்து ஒரு 8K சேலரி கொடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஜாமான ஒரு 3K வாங்கி தருவீங்க. ஸோ இதர செலவுகள் போட்டால் ஒரு 2K. ஸோ வந்து 12 ஒரு 13Kலேயே வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்படி பிளான் பண்ணி எக்கனாமிக்ஸ்ன்றது வரவு செலவு திட்டத்தை பிளான் பண்ணி பண்ணுறது தான் எக்கனாமிக்ஸ். ஸோ இப்படி பிளான் பண்ணி பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி 7K சேவ் ஆகும். இந்த 7K வச்சு நம்ம அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ணலாம் பொருளாதாரம் மூலியமா. ஸோ இதுதான் இந்த மாதிரி இது பண்ணுறது தான் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுறது அப்படின்னு வந்து ஹாப்பியர் லைஃப் டெய்லர் கோவன் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதுதான் இதுக்கான ஒரு பேசிக் டெஃபினிஷன்.
ஸோ அடுத்து வந்து இந்தியாவில் யாரெல்லாம் எக்கனாமிக்ஸ்டா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மன்மோகன் சிங், அமர்த்தியா சென் இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் கீழே இன்னும் நிறைய பேர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திருவள்ளுவர் தான். திருவள்ளுவர் வந்து பொருளாதாரம் பத்தி நிறைய சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு அரசு எப்படி இருக்க வேணும் அப்படின்னு ஒரு குறள் சொல்லியிருப்பாரு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்லது அரசு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு அரசு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொருளை ஈட்டணும். ஸோ ஈட்டின பொருளை வந்து ப்ராப்பரா மக்களுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும் அப்படின்னு தான் அந்த குறளை சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திருவள்ளுவர். செகண்டாவது வந்து கௌட்டில்யா. கௌட்டில்யால தான் வந்து அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புக்ல தான் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அர்த்த சாஸ்திரா. ஸோ இதுல வந்து எக்கனாமிக்ஸை பத்தியும் பொலிட்டிக்கலை பத்தியும் சொல்லியிருப்பாங்க. ஒரு அரசு வந்து எப்படி நடக்கணும், ஸோ எப்படி பொருளாதாரத்தை பத்தி மேம்படுத்தணும் அப்படின்னு வந்து இந்த கௌட்டில்யா எழுதின அர்த்த சாஸ்திரம் புக்ல இருக்கும். ஸோ அடுத்து வந்து மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தினாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ரூரல் எக்கனாமி. ஸோ இந்தியா லிவ்ஸ் இன் வில்லேஜஸ். இந்தியா வந்து ஊரக பகுதியில் வாழ்கிறது, கிராமங்களில் வாழ்கிறதுன்னு சொன்னவர் வந்து காந்தி தான். ஸோ வந்து காந்தி. அடுத்து வந்து ஜவஹர்லால் நேரு. ஸோ பிளானிங் கமிஷனை வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தது வந்து ஜவஹர்லால் நேரு தான். ஸோ அடுத்து வந்து அம்பேத்கர். ஸோ அம்பேத்கர் வந்து பொருளாதாரத்துல வந்து நிறைய சொல்லியிருப்பாரு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமானது என்னன்னா ப்ராப்ளம் ஆஃப் ருபீஸ் அப்படின்னு ஒரு தீசிஸ் எழுதியிருப்பாரு. ஸோ ஒரு ஆய்வேடு எழுதியிருப்பாரு. அந்த ஆய்வேடு மூலியமா தான் 1935ல வந்து உங்களுக்கு வந்து ஆர்பிஐ வந்திருக்கும். ஸோ ஆர்பிஐயோட ப்ரொவிஷன்ஸ் நிறைய வந்து அம்பேத்கரோட அந்த ப்ராப்ளம் ஆஃப் ருபீஸ் அப்படின்ற புக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்து ஜேசி குமரப்பா. இவரை வந்து கிரீன் காந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க, பச்சை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காந்தியோட நேரடி ஃபாலோவர் இவர். ஸோ இவரை பச்சை காந்தின்னு சொல்லுவாங்க. குஜராத்ல ஒரு யூனிவர்சிட்டியில வந்து இவர் ப்ரொஃபஸரா இருந்திருப்பாரு. கிரேட் எக்கனாமிஸ்ட் இன் இந்தியா. ஸோ அடுத்து வந்து விகேஆர்வி ராவ். ஸோ இவர் வந்து யாரு அப்படின்னா ஜேஎம் கீன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ வந்து வேர்ல்டு லெவல்ல ஜேஎம் கீன்ஸ் வந்து ஒரு கிரேட் எக்கனாமிக்ஸ்ட். ஸோ அவரோட மாணவராக இருந்திருப்பாரு. ஜேஎம் கீன்ஸோட மாணவர் யாருன்னா விகேஆர்வி ராவ். ஸோ அவர் வந்து இந்தியாவில் இவர் வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாரு பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு. ஸோ அடுத்து வந்து அமர்த்தியா குமார் சென். ஸோ இவர் தான் வந்து ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வந்து பாகிஸ்தான் உள்ள ஒருத்தரோட சேர்ந்து இவர் ஹெச்டிஐ கண்டுபிடிச்சிருப்பாரு 1990ல. அது போக இவர் வந்து நோபல் பிரைஸும் வாங்கியிருப்பாரு எக்கனாமிக்ஸ்க்காக. ஸோ இதெல்லாம் இந்தியாவில் இருக்க வந்து கிரேட்டஸ்ட் எக்கனாமிக்ஸ் யார் யாருன்னு இப்போ வந்து பார்த்துருக்கோம். ஸோ வந்து இப்போ வேர்ல்டு லெவலில் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ வேர்ல்டு லெவலில் கிரேட்டஸ்ட் எக்கனாமிக்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ஆடம் ஸ்மித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடம் ஸ்மித் தான் வந்து ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இவர் வந்து இவர் வந்து செல்வத்தை பத்தி இலக்கணம் சொல்லியிருப்பாரு. ஓகேவா, வெல்த் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து ஆல்ஃபிரட் மார்ஷல். ஸோ வந்து எல்லாருமே வெல்த்தால வந்து டெவலப் ஆக போறது இல்லை, எல்லாருமே வெல்ஃபேருக்காகவும் அவங்க வந்து பொருளாதாரத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெல்த்னா செல்வம் சேமிக்கிறது, வெல்ஃபேர் அப்படின்னா நலம், உடல் நலம், அதுக்காக நாங்க வந்து உழைக்கிறோம் அப்படின்னு சொல்றது. அடுத்து வந்து ராபின்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ பொருளாதாரம் வந்து வெல்த்னாலேயோ வெல்ஃபேர்னாலேயோ இயங்கல, ஸ்கேர்சிட்டினால தான் இயங்குது. ஒரு பொருள் பற்றாக்குறை ஏற்படும் போதுதான் பொருளாதாரம் வந்து உண்மையா வெளிவருது அப்படின்னு வந்து ராபின் சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்து வந்து சாமுவேல்சன் சொல்லியிருப்பாரு, என்னதான் ஒரு பொருளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டாலும் மனித சமூகம் வந்து அதை எப்படி வேணாலும் மாத்திக்கும், ஸோ அதுக்கான தேவையை பூர்த்தி செஞ்சுக்கும் அப்படின்னு சொல்றதுதான் குரோத். ஸோ அப்படி சொன்னவர் தான் வந்து சாமுவேல்சன். ஸோ இவங்க 4 பேர் தான் வந்து வேர்ல்ட்லேயே கிரேட்டஸ்ட் எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்னென்ன புக் எழுதியிருக்காங்கன்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்ன புக் எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆடம் ஸ்மித். ஸோ ஆடம் ஸ்மித் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ், ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் எல்லாமே ஆடம் ஸ்மித் தான். ஸோ இவர் எழுதின புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு 1776ல ஒரு புக் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த புக்கை எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. ஆடம் ஸ்மித் செல்வ இலக்கணம். ஸோ இவர் தான் வந்து செல்வத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. ஸோ ஆடம் ஸ்மித். வெல்த்னு வந்தா ஆடம் ஸ்மித், வெல்ஃபேர்னு வந்தா ஆல்ஃபிரட் மார்ஷல். ஸோ அதே மாதிரி ஆடம் ஸ்மித் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர். ஸோ வந்து வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவரும் இதுதான். ஸோ இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா எல்லாரும் ஒரே வேலையை செய்யாம ஒரு 10 பேரை ஒதுக்கி அவங்க வந்து ஸ்டார்டிங் ப்ராசஸ் பண்ணணும், அடுத்த 10 பேர் வந்து ஃபினிஷிங் ப்ராசஸ் பண்ணணும், இவங்க இந்த தொழில் பண்ணா ஈஸியா வந்து ஒரு வேலையை முடிக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து டிவிஷன் ஆஃப் லேபர். ஸோ அதை சொன்னது ஆடம் ஸ்மித் தான். ஸோ வந்து அடுத்த ஆல்ஃபிரட் மார்ஷல். ஸோ ஆடம் ஸ்மித் வந்து வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருந்தாரு.
இவர் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. ஸோ வந்து 1890 வந்து பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற புக் எழுதியிருப்பாரு. ஸோ நமக்கு என்ன புக்கு அப்படின்னு தெரிஞ்சா போதும். ஸோ வந்து ஆடம் ஸ்மித் வந்து வெல்த் ஆஃப் நேஷனை பத்தி சொல்லியிருப்பாரு. ஆல்ஃபிரட் மார்ஷல் வந்து வெல்ஃபேர் ஆஃப் த நேஷன் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டு பேருக்குள்ள மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ அவரோட புக் வந்து வெல்த் ஆஃப் நேஷன், இவரோட புக் வந்து பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் 1890 வெளியே வந்திருக்கும். ஸோ இந்த 2 புக்கு மட்டும்தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து லயோனல் ராபின்ஸ். இவரோட புக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறையை பத்தி டெஃபினிஷன் சொல்லியிருப்பாரு. ஸோ இவரோட புக் என்னன்னா an essay on the nature and significance of economic science in 1932ல பொருளியல் தன்மையும் அறிவியலின் அதன் சிறப்பும் பற்றிய ஒரு கட்டுரை அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஸோ இந்த நூல் வந்து நமக்கு அவ்வளவா முக்கியம் இல்லை, பட் வந்து ஒரு 4 பேரை பார்க்கறதுனால நம்ம இந்த புக்கை சேர்த்து பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெல்த் ஆஃப் நேஷன் ஆடம் ஸ்மித்தோட புக்கும், அடுத்து பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆல்ஃபிரட் மார்ஷலோட புக்கும் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ அடுத்து பவுல் சாமுவேல்சன். இவரை வந்து மாடர்ன் ஏஜ் நவீன யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நவீனமா ஸோ குரோத்துக்கான டெஃபினிஷன் இவர் தான் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ நாள் வந்து வெல்ஃபேரு வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வளர்ச்சி அப்படின்றது மனித சமூகம் தானாவே பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையும் பற்றாக்குறை ஏற்படும் போது அப்படின்னு சொன்னது வந்து லியோனல் ராபின்ஸ் தான், சாமுவேல்சன். ஸோ வந்து இவர் வந்து நவீன யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த 4 பேரை பத்தி. ஸோ இதான் நமக்கு தேவையில்லை. ஸோ வந்து இந்தியாவில் கிரேட்டஸ்ட் யார் யார் அப்படின்னா, கிரேட்டஸ்ட் எக்கனாமிக்ஸ் சங்க காலத்துல இருந்து பார்த்தோன்னா திருவள்ளுவர் ஃபர்ஸ்ட். ஸோ செகண்ட் வந்து மகாத்மா காந்தி. இவர் தான் இந்தியா லிவ்ஸ் இன் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ மகாத்மா காந்தி இந்தியா லிவ்ஸ் இன் வில்லேஜஸ். ஸோ வந்து கிராமங்களை வந்து நம்ம வளர்ச்சி அடைஞ்சா மட்டும்தான் இந்தியா தானா வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு காந்தி. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க கிராம குடியரசு அப்படின்ட்டு. அடுத்து வந்து ஜவஹர்லால் நேரு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இவர் தான் வந்து பிளானிங் திட்டமிடுதல் அப்படின்றத ஒன்று இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அது மூலயமா 1950ல வந்து உங்களுக்கு பிளானிங் கமிஷன் ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து டெமோக்ராட்டிக் சோசியலிசம் ஜனநாயக சமய தர்மம் அப்படிங்கிற கோட்பாடை வந்து சொன்னது வந்து நேரு தான். ஸோ அடுத்து வந்து BR அம்பேத்கர். ஸோ அம்பேத்கர் வந்து ஒரு 3 நோக்கத்தோட பொருளாதாரத்தை பார்த்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்சியல் எக்கனாமிக்ஸ் நிதி பொருளாதாரம், அடுத்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் கேஸ்ட் சமூக நீதி பொருளாதாரம், அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் சோசியலிசம் சமதர்ம பொருளாதாரம். ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பொருளாதாரம் வந்து கிராமங்கள்ல இருக்கிறத விட நம்ம சென்ட்ரல்ல இருந்து எல்லா பக்கமும் பிரிச்சு கொடுக்கணும். ஸோ அப்படின்றத சொன்னதுதான். காந்தி வந்து கிராமம்னு சொல்லியிருப்பாரு, அம்பேத்கர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மேல இருந்து தான் எல்லாமே டீசென்ட்ரலைசேஷன் சென்ட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. காந்தி வந்து டீசென்ட்ரலைசேஷன், அம்பேத்கர் வந்து சென்ட்ரலைசேஷன். ஏன்னா கிராமங்கள்ல வந்து நிறைய கான்ஃபிளிக்ஸ் இருக்கு, அதாவது ஜாதி பிரச்சனைகள் மத பிரச்சனைகள் இருக்கனால அங்க வந்து பொருளாதாரத்தை அங்கிருந்து திட்டமிட முடியாது. ஸோ நம்ம மேல இருந்து தான் திட்டமிடணும் அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கர். ஸோ இவர் எழுதின அந்த ப்ராப்ளம் ஆஃப் த ருபி ரூபாயின் பிரச்சனைகள் அப்படின்ற புக்கை வச்சுதான் RBI வந்து 1935ல அமைச்சிருப்பாங்க. RBIயோட நிறைய ப்ரொவிஷன் வந்து அம்பேத்கரோட அந்த ரூபாயின் பிரச்சனைகள் அப்படின்ற புக்ல இருந்து தான் உங்களுக்கு எடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து JC குமரப்பா. ஸோ வந்து இவர் வந்து ஒரு கிறிஸ்டின்ல இருந்து வந்து நம்ம எக்கனாமியை அணுகியிருப்பாரு. ஸோ இவர் வந்து காந்தியன் எக்கனாமிக்ஸ். ஓகே, இவர் வந்து பச்சை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து VKRV ராவ். ஸோ VKRV ராவோட இந்த இது நேஷனல் இன்கம் வந்து ஃபர்ஸ்ட் இவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. நேஷனல் இன்கம் நம்ம எப்படியெல்லாம் நம்ம கொண்டு வரலாம் ஸோ அப்படின்ட்டு. ஸோ அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாருன்னா, ஃபுட்டு, நியூட்ரிஷனு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட்ஸு, எம்ப்ளாய்மெண்ட், ஆக்குபேஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ உணவு ஊட்டச்சத்தெல்லாம் வந்து நேஷனல் இன்கம்ல நம்ம வச்சுதான் வந்து நம்ம இந்தியாவை க்ரோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. இவர் தான் JM கீன்ஸோட மாணவர். JM கீன்ஸோட மாணவர் யாருன்னு கேட்டா VKRV ராவ் தான். ஸோ அடுத்து வந்து அமர்த்தியா குமார் சென். ஸோ அமர்த்தியார் குமார் சென் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, 1999ல நோபல் பிரைஸ் ஒன்று வாங்கியிருப்பாரு. ஸோ அது போக HDI. ஸோ HDI வந்து 1990ல வந்து UNDPக்கு வந்து இவரும் பாகிஸ்தானோட எக்கனாமிக்ஸ் ஒருத்தரும் சேர்ந்து HDI வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ ஹெச்டிஐனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த ரிப்போர்ட்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்ல இந்தியா வந்து 134th பிளேஸ் இருக்கு. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வந்து கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சென்னும் பாகிஸ்தான் எக்கனாமிஸ்ட் ஒருவரும் சேர்ந்து 1990ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை வெளியிடுறது பார்த்தீங்கன்னா யூஎன்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி இந்தியா வந்து 134வது இடத்துல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சுவிட்சர்லாந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சுவிட்சர்லாந்து இருக்கு, 134th பிளேஸ்ல வந்து இந்தியா இருக்கு. ஸோ இதுதான் வந்து எக்கனாமிக்ஸோட ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன். இது போக நமக்கு சிலபஸ்ல வந்து நிறைய இருக்கும், அக்ரிகல்ச்சர், வெல்ஃபேர், இன்ஃப்ளேஷன். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வரிசையா டாபிக் படி பார்ப்போம். இவ்வளோ தான் பேசிக் எக்கனாமிக்ஸ். ஸோ இதுக்கு நீங்க படிக்க வேண்டியது வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல ஒரு 5 லெசன், 12th ஸ்டாண்டர்ட்ல ஒரு 5 லெசன். ஸோ இதை மட்டும் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போங்க. டோட்டலாக ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த 200 பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க 1 டேல ரிவைஸ் பண்ணிடலாம். ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஒரு 4 to 5 கொஸ்டின். ஸோ 6 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா 4ல இருந்து 5 கொஸ்டின் நீங்க ஈஸியா அட்டன் பண்ண முடியும். ஸோ ஓகே, அப்படியே படிங்க. தேங்க்யூ.